ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். போகலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 முட்டையை உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து கிளறுறேன். முட்டை வேகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.